வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். அரவிந்துக்கு அது உணவு. சாப்பாடு அவனுக்கு பசி தீக்க மட்டும் இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். அம்மா எத்தனை முறை சொன்னாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான்று. ஆசை காதை மூடிவிடும். அந்த இரவு அவன் ஆசைக்கு பதில் கிடைத்தது. உணவை காப்பாற்றும் தெய்வம் அன்னபூரணி. உணவை நேசிப்பது பாவம் இல்லை, ஆனால் அதற்கே அடிமையாகுவது சாபம். அடுத்த நாள் முதல் அவன் சாப்பிடும் ஒவ்வொரு உருண்டையும் அமிர்தமாக மாறியது. சாதாரண சாதமும் ராஜ விருந்தாயானது. ஆனால் வரம் மெதுவாக சாபமாக மாறியது. வேலை மறந்தான், மனிதர்கள் விலகினார்கள், சுவை மட்டும் அதிகமானது. ஆசை அளவை கடந்துவிட்டது. ஒரு நாள் அவன் கையில் இருந்த உணவுக்கு சுவை இல்லை, வெறும் சாதம், வெறும் வெறுமை. நீ உணவை நேசிக்கவில்லை, உன் ஆசையையே நேசித்தாய். அந்த நேரத்தில் அவன் கண்டான் உணவின் உண்மையான அர்த்தத்தை. பசி தீர்த்த அந்த ஒரு நிமிடம் அவனுக்கு மீண்டும் சுவை கிடைத்தது. ஏனெனில் உண்மையான சுவை பசி தீர்ப்பதில்தான் இருக்கிறது.